ஐயா, நீங்க எதை பத்தியும் கவலைப்பட தேவையில்ல. நம்ம ராசிநாதன் 6ஆம் இடத்துல அமர்ந்திருந்து வக்ரகதி காலத்துல ஓரளவுக்கு பரவாயில்லை. இந்த வக்ரகதி காலத்துல யார் யாருக்கு நன்மை பெறும்னா, இந்த மறைவு ஸ்தானத்துல இருக்காங்க பாருங்க, அவங்களுக்கெல்லாம் இது ஓரளவுக்கு பரவாயில்லை. இல்ல எனக்கு பிறப்பு ஜாதகத்திலே குரு பகவான் வக்ரகதியில் இருந்தார்னா, இந்த வக்ரகதி காலத்துல நன்மை தருவார். ஒரு தந்தை இருந்து வழி நடத்துவார்ல, ஒரு தந்தையா யாரா இருப்பார்னா, தந்தைக்கு நம்ம மகனை சொல்லி வளர்ப்பாங்க. ஐயா இதெல்லாம் போவாதீங்க, அந்த மாதிரிலாம் செய்யாதீங்க. ஏன் நடத்துறாருன்னா, அந்த வழி நடத்தி தலைமை பொறுப்பாளராக அரசாங்க தரப்பாகட்டும், அரசியல் தரப்பாகட்டும், ஒரு தலைமை பொறுப்பு எடுத்து நடத்துறோம்னா அது சூரிய பகவான் வலிமை பெற்றால் மட்டுமே கிடைக்கும். அந்த பாக்கியம் எல்லாம் நம்மளுக்கு 16ஆம் தேதிக்கு அப்புறம் கிடைக்க போகுது ஐயா. ஒரு நல்ல மாற்றம் என்று சொன்னால் அது இந்த மாசமே சொல்லலாம். உங்களுக்கு வாய்ப்பு தேடி வரப்போது, இதை பயன்படுத்தி கொள்ளுங்கள். தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் வாய்ப்பாகட்டும், வேலையாகட்டும், அவங்க கிட்ட சொன்னாவே போதும், அதை பயன்படுத்தக்கூடிய அமைப்பை பெற்றவர்கள். காரணம், காலபுருஷ தத்துவத்துக்கு அவங்க 9ஆம் அதிபதி. இந்த ராசிக்கான அதிபதி 9ஆம் அதிபதி குரு, அந்த ஸ்தானாதிபதி என்று சொல்றோம் இல்லை, எங்கு சென்றாலும் தலைமை பொறுப்பாளராக தான் இருப்பான். உங்கள் அபிமான அனந்தலை வாழ் ஜோதிடர் வேலாயுதத்தின் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த பதிவினை காண இருப்பதுன்னா, மாத ராசி பலன் வரிசையில் நாம் காண இருப்பது டிசம்பர் மாத ராசி பலனை பார்ப்போம் வாருங்கள். எனது அன்புள்ளம் கொண்ட தனுசு ராசி நேயர்களே, தனுசு ராசி இந்த மாதம் டிசம்பர் மாதம் எவ்வாறு இருக்க போகுது? இந்த மாதம் நம்மளுக்கு ஏற்றம் தருமா? நான் ரொம்ப சங்கடத்தை சந்திச்சுட்டு இருக்கேன் ஐயா. இதே மாதிரி தான் போயிட்டுருக்கு. மாதம் எதனா ஒரு அச்சீவ்மெண்ட் தான் பண்ணிட்டு இருக்கோம். இந்த காலம் உகந்த காலமாக, கண்டிப்பாக உகந்த காலமாக அமையப்போகுது. ஐயா, நீங்கள் எதை பற்றியும் கவலைப்பட தேவையில்லை. நம்ம ராசிநாதன் 6ஆம் இடத்துல அமர்ந்திருந்து வக்ரகதி காலத்தில் ஓரளவுக்கு பரவாயில்லை. இந்த வக்ரகதி காலத்தில் யார் யாருக்கு நன்மை பெறும்னா, இந்த மறைவு ஸ்தானத்தில் இருக்காங்க பாருங்க, அவங்களுக்கெல்லாம் இது ஓரளவுக்கு பரவாயில்லை. இல்லை எனக்கு பிறப்பு ஜாதகத்திலே குரு பகவான் வக்ரகதியில் இருந்தார்னா, இந்த வக்ரகதி காலத்தில் நன்மை தருவார். இந்த வக்ரகதி காலத்தில் தான் ஏற்றமும் தருவார், நல்ல செல்வத்தை கொடுப்பார். இந்த மாதம் உகந்த மாதம் என்று சொன்னால் சூரிய பகவானை குறிக்கும். நாம் ராசிநாதனை எடுத்துக்கணும், ராசி அதிபதி என்று எடுத்து சொல்லக்கூடிய அவரையும் எடுத்துக்கணும். எங்கெங்க அமர்ந்திருக்காங்க நம்ம கிரகத்தில், நம்ம ராசியில் எந்த கிரகம் அமர்ந்திருக்குதுன்னா சுக்கிர பகவான் அமர்ந்திருக்கார். இது வரைக்கும் செல்வத்தை கையில் வச்சுட்டு இருக்கு, நம்மளால எடுக்க முடியல. இல்லை, அந்த கையில் எடுக்க முடியல, நோய் உடல் உபாதை என்று சொல்லக்கூடிய அடிவயிறு பிரச்சனை மட்டும் கொடுத்துட்டு இருக்கு சாமி. அது தொந்தரவு தான் கொடுத்துட்டு இருக்கு சாமி. அதுக்கு செலவீனங்கள் பண்ணுவோமா? கண்டிப்பாக இந்த மாதம் செலவு பண்ண போகிறோம். 3ஆம் தேதிக்கு அப்புறம் உடலில் நம்ம அக்கறை எடுத்துக்கக்கூடிய காலம் வருதையா. அதுக்காக செலவீனங்கள் செய்யக்கூடிய பாக்கியம் இந்த மாதம் உண்டு. 3ஆம் தேதிக்கு அப்புறம் ராசியில் வீட்டிலிருந்த சுக்கிர பகவான் இடம்பெயர்ந்து 2ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய மகரத்துக்கு இடம்பெயர போறாரு. உடல் உபாதை தீர்க்கறதுக்கான மறுமருந்து என்று சொல்லக்கூடிய அமைப்பை நாம பெற போறோம். கடன பிரச்சனைக்கு நாம சால்வ் பண்ண போறோம். இந்த நேரத்தில் 8 என்பது கடன் நோய் என்று சொல்றோம் இல்லை, அடிவயிறு பிரச்சனை, உணவு சார்ந்த விஷயங்கள், செரிமானத்தன்மை இல்லாமல் போகுது பார்த்தீங்க, அதெல்லாம் சரியாகக்கூடிய காலம். வெளியூர் பயணங்கள் இந்த நேரத்தில் அதிகமாக இருக்கும். 16ஆம் தேதி வரைக்கும் வெளியூர் பயணங்களோ டென்ஷன் இதெல்லாம் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். காரணம், செலவீனங்களும் அதிகமாக கட்டுக்குள் இல்லாமல் தான் இருக்கும், வேற வழி கிடையாது. ஏன்னா இவர் வக்ரகதியில் நேரடி பார்வை எங்கே பார்க்குறாருன்னா, குரு பகவான் நேராக 12ஆம் இடத்தை பார்க்குறாரு. 7ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடிய கணவனாகட்டும், கணவன் சார்ந்த விஷயங்களாகட்டும், அவரும் வெளியூர் பயணத்தை மேற்கொள்கிற மாதிரி தான் இருக்கும். வெளிநாட்டிலையோ வெளியூர்லேயோ அவர் வாழற மாதிரி தான் ஒரு பாக்கியம் பெறுவார்கள் இந்த நேரத்தில். ஆனால் அவங்களால இப்போ ஆதாயம் கிடைக்கின்ற பாக்கியம் பெற போகிறாங்க சார். அவங்களுக்கு இந்த ஆதாயம் எல்லாம் கிடைக்க போகுது. காரணம், அவர் ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய இடத்துக்கு 11ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய அமைப்பை பெற போகிறாங்க. ஏன்னா சுக்கிர பகவான் யாரானா நம்மளுக்கு 11ஆம் அதிபதி. அந்த 11ஆம் அதிபதி 2ஆம் இடத்துல சம்பந்தப்படும் பொழுதெல்லாம் நல்ல தனவரவு இருக்கு சாமி. அதில் எந்த குறைபாடு இருக்காது. எந்த ஒரு கஷ்டத்தையும் நாம் தாங்குற அளவுக்கு நம்மளுக்கு ஒரு குடும்பத்தில் மெயின்டைன் பண்ணுறோம், ஒரு ஆஃபீஸை மெயின்டைன் பண்ணுறோன்னா, அந்த குடும்ப பிரச்சனையை தீர்க்கக்கூடிய நாட்களாகவும் நம்ம வீட்டில் ஒரு சுப நிகழ்ச்சிகள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் தேடி வருகின்ற காலமாகவும் இந்த காலம் இருக்கு. மனதில் இருந்து வந்த தொய்வான பிரச்சனை எதையோ நினைச்சு ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்குமில்ல. காரணம், 4ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்துல ராகு பகவான் அமர்ந்திருப்பதால ஒரு மாயை தோற்றம், வீட்டுக்குள்ளே போக முடியல. இந்த வீட்டுக்குள்ளே போனால் தானே பிரச்சனை நம்மளுக்கு ஏற்படுது. ஆஃபீஸ்லேயே கூட இருந்தெல்லாம் பழுது, நிறைய பிரச்சனையாக இருந்தால் கூட வீட்டில் போனாவே எதனா ஒரு பிரச்சனை தலை தூக்குது, தாயார் உடல்நலத்தில் பிரச்சனை கொடுக்குது, ஹாஸ்பிட்டலுக்கு போய் இந்த போக்குவரத்து விஷயத்தான் நம்மளுக்கு சரியாக இருக்குதுன்னா, இது எல்லாம் கட்டுக்குள்ளே வரும்னா அதுக்கேற்ற செலவினக்கேற்ற வருமானம் நம்மளுக்கு கொடுத்தால்தான் சுக்கிர பகவான் இந்த 3ஆம் தேதிக்கு அப்புறம் நல்ல ஏற்றத்தை கொடுக்கறதுக்கு பக்கத்தில் வராரு. அதுவும் இல்லாமல் சூரிய பகவான் 16ஆம் தேதிக்கு அப்புறம் இடம்பெயர்ந்து நம்ம ராசிக்கே வர அவர் தான் 9ஆம் அதிபதி.
அவர் அந்த ராசியில வரும்பொழுதெல்லாம் அந்த தைரியம், தன்னம்பிக்கை எல்லாம் வலு வரும். நம்ம தந்தைக்கான அமைப்பை நம்மளுக்கு கொடுக்க போறாரு. ஒரு தந்தை இருந்து வழி நடத்துவார்ல, ஒரு தந்தையாக யாரா இருப்பார்னா, தந்தைக்கு நம்ம மகனை சொல்லி வளர்ப்பாங்க. ஐயா இதெல்லாம் போவாதீங்க, அந்த மாதிரிலாம் செய்யாதீங்க. ஏன் நடத்துறாருன்னா, அந்த வழி நடத்தி தலைமை பொறுப்பாளராக அரசாங்க தரப்பாகட்டும், அரசியல் தரப்பாகட்டும், ஒரு தலைமை பொறுப்பு எடுத்து நடத்தணும்னா அது சூரிய பகவான் வலிமை பெற்றால் மட்டுமே கிடைக்கும். அந்த பாக்கியம் எல்லாம் நம்மளுக்கு 16ஆம் தேதிக்கு அப்புறம் கிடைக்க போகுது ஐயா. ஒரு நல்ல மாற்றம் என்று சொன்னால் அது இந்த மாசமே சொல்லலாம். இந்த ஆண்டு முழுவதும் இல்லாத ஒரு பலாபலனை இந்த மாசம் நம்ம அனுபவிக்க போறோம். ஒரு மனுஷனுக்கு தேவையே என்னன்னா ஒரு அங்கீகாரம். அங்கீகாரம் பெறணும்னா எப்படி கொடுக்க முடியும்? அந்த அங்கீகாரம் சூரிய பகவான் வந்தால் தான் கிடைக்கும். என்னன்னா அந்த உஷ்ணம் சார்ந்த விஷயங்கள், உடம்புல கொஞ்சம் உஷ்ணம் இருக்கும், சின்ன சின்ன பிரச்சனைகள், உடல் உபாதைகள்லாம் கொஞ்சம் கொடுக்கும். அதெல்லாம் மாற்றிக்கங்க. இந்த நேரத்தில் அதெல்லாம் இருக்க தான் செய்யும். அதனால் நம்மளுக்கு தொந்தரவு அதிகரிக்கும். அரசாங்க தரப்போ, அரசியல் தரப்போ, இல்லை அரசு தரப்போ நம்மளுக்கு பிரச்சனைகள் எதனா இருந்தால் அதெல்லாம் இப்போ விளைவிட்டு வெளியே வரப்போகுது. தொந்தரவுலேருந்து நீங்கள் விடுதலை பெற போகிறீங்க. இரவு தூக்கம் ஓரளவுக்கு நன்றாக இருக்கும். இது வரைக்கும் 12 2 கிரகங்கள் இருந்தது. இப்போ ஒரு கிரகம் இடம்பெயர்ந்து நம்ம ராசிக்கு வரத்தால் அவங்க மூலியமாக நம்மளுக்கு ஆதாயத்தை, வெளியே சரி வெளியாட்கள் மூலியமாகவும் நம்மளுக்கு ஆதாயம் இருக்கின்ற பாக்கியம் பெறப்போகிறோம். இது வரைக்கும் தொந்தரவான விஷயங்கள் நம்மளை டார்ச்சர் பண்ணியிருந்தது பாருங்க. கடன் பிரச்சனை ஆகட்டும், நோய் பிரச்சனை ஆகட்டும், நம்ம குழந்தைகளால் பிரச்சனைகள் ஏற்பட்டது அல்லவா, அந்த தொந்தரவு கூட இப்பொழுது விலகப் போகிறது. காரணம் சுக்கிர பகவானும் இந்த ராசி 5ஆம் அதிபதியை நேரடி பார்வையில் வரும்பொழுதெல்லாம் குழந்தைகளால் ஏற்பட்டு வந்த நோய் நொடிகள் கூட தீர்க்கக்கூடிய காலமாகும். கல்வி சார்ந்த விஷயத்தில் உயர்நிலை கல்வியில் சின்ன சின்ன பாதிப்புகள் இருக்க தான் செய்யும். அவையெல்லாம் தொடர்ந்து வராது. இனிமேல் தொன்றுகின்ற காலமெல்லாம் மாறிட சாமி. பிரச்சனைகள் கிடையாது. ஆரம்ப நிலை கல்வியெல்லாம் நன்றாக இருக்குது, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. உயர்நிலை கல்வி என்று சொல்லக்கூடிய அமைப்பில் பெரிய மாற்றங்கள் கொடுக்கின்ற காலம் என்று சொன்னால் இந்த டிசம்பர் மாதமே அருமையான மாதம் என்று கூட சொல்லுவோம். உங்களுக்கு வாய்ப்பு தேடி வரப்போது, இதை பயன்படுத்தி கொள்ளுங்கள். தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் வாய்ப்பாகட்டும், வேலையாகட்டும், அவங்க கிட்ட சொன்னாவே போதும். அதை பயன்படுத்தக்கூடிய அமைப்பை பெற்றவர்கள். காரணம் காலபுருஷ தத்துவத்துக்கு அவங்க 9ஆம் அதிபதி. இந்த ராசிக்கான அதிபதி 9ஆம் அதிபதி குரு. அந்த ஸ்தானாதிபதி என்று சொல்கிறோம் இல்லை, எங்கு சென்றாலும் தலைமை பொறுப்பாளராக தான் இருப்பான். எங்கு சென்றாலும் அவங்க தலைமை பொறுப்பு எடுத்து நடத்தக்கூடிய பாக்கியம் பெற்றவர்கள் அல்லவா. அதுவும் இல்லாமல் கிரகங்கள் நல்ல இடத்துல அமர்வதாலேயும், மாத கிரகங்கள் ஆண்டு கிரகங்கள் கொடுக்கறத விட மாத கிரகங்கள் கொடுக்கின்ற பலாபலங்கள் உயர்வினை இன்னைக்கு வரைக்கும் வாழ வச்சுதான் இருக்குது. இன்னைக்கு வரைக்கும் நாம கும்பிடுகின்ற தெய்வம், குலதெய்வமாகட்டும், முருகப்பெருமானாகட்டும், எல்லாமே வெற்றி வேலன் என்று சொல்லக்கூடிய அமைப்பை பெற்றுதான் காணப்பட போகுது. இனிமேல் வருகின்ற காலங்கள் சூரியன் என்று சொன்னால் அது முருகப்பெருமானை குறிக்குமா? ஆதி நாராயணன் என்று சொல்லக்கூடிய அமைப்பை பெறுவதும் அவர்தான். சூரியன் என்று சொன்னால் அது முருகப்பெருமானை மட்டுமே குறிக்கும், சிவபெருமானை குறிக்கும். அறம் சார்ந்த விஷயத்திலும், கோயில் சார்ந்த விஷயத்திலையும், அந்த தெய்வ வழிபாடு என்று சொல்லக்கூடிய விஷயத்திலும் நாம் ஈடுபடக்கூடிய காலம் வரப்போகுது. இது வரைக்கும் சுற்றுலா நாம் போகாமல் இருந்தால் இந்த 16ஆம் தேதிக்குள்ளே கண்டிப்பாக சுற்றுலா போயிட்டு தான் வருவோம். சிவன் ஆலயத்துக்கோ, விஷ்ணு ஆலயத்துக்கோ அல்லது முருகர் ஆலயத்துக்கோ நாம் செல்லுகின்ற பாக்கியம் இந்த நேரம் கிடைக்க போதையா நல்லா இருக்குது. ஏன்னா விஷ்ணு ஆலயம் என்று சொன்னால் அது புதனை குறிக்கும். இந்த நேரம் அந்த கூடுதல் அமைப்பெல்லாம் பெற போகிறோம். அதுக்காக செலவீனங்களோ, வீட்டில் ஓமமோ எதனா ஒன்று பண்ணுறதுக்கான பாக்கியம் எல்லாம் இந்த நேரத்தில் பண்ணாமல் இருந்தால் அந்த பாக்கியம் எல்லாம் இந்த நேரத்தில் கிட்டும். தேவையில்லாத விஷயங்கள் இனிமேல் தொடராது என்று சொல்லக்கூடிய அமைப்பு இந்த நேரம் கிரகங்கள் அமர்ந்திருக்கக்கூடிய காலம் எல்லாமே முன்னேற்றம் தரக்கூடிய அமைப்பு தான் சுவாமி. மாற்றம் என்று சொன்னால் இடம் மாற்றம், தொழில் மாற்றம் சொல்கிற மாதிரி இந்த மாற்றம் எல்லாம் இனிமேல் வந்துகின்ற காலங்கள் உங்களுக்கு கொடுக்க போதையா. நல்ல அமைப்பில் கிரகங்கள் அமர்ந்திருப்பதாலேயும், செவ்வாயுடைய பார்வை அந்த தாக்கத்தை குறைக்கின்றது. அதாவது எப்படி சொல்றதுன்னா, அந்த அடிவயிறு சார்ந்த பிரச்சனைக்காக நாம் இது வரைக்கும் தொந்தரவாக இருந்தால் அதிலிருந்து விடுபடக்கூடிய காலம் இந்த நேரம் உகந்த காலமாகவும், அதை செலவீனங்கள் செய்து டாக்டர்கிட்ட போயிட்டு அதை சரி பண்ணக்கூடிய பாக்கியம் பெற போகிறோம். நல்ல நிகழ்வுகள் நம்ம மாசத்துல நடக்க போகுது. நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம்.